உச்சநீதிமன்றத்தில் நடந்த இந்த ஒரு நிமிஷ விவாதம் தமிழ்நாடு அரசியலையே புரட்டி போட்டிருக்கு. 20 லட்சம் அபராதம் போடட்டுமா? நீதிபதி கேட்ட இந்த கேள்விக்கு பின்னால் இருக்கும் முழு விவரம் என்ன தெரியுமா? உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற திட்டத்துல முதல்வர் ஸ்டாலினோட படமும் மறைந்த முதல்வர் கருணாநிதியோட படமும் இருந்ததை எதிர்த்து அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கு போட்டாரு. அரசு திட்டங்கள்ல தலைவர்கள் பெயர் படம்லாம் இருக்கக்கூடாதுன்னு உயர் நீதிமன்றம் தடை விதிச்சது. இந்த தடைக்கு எதிராக திமுகவும் தமிழக அரசும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது தமிழக அரசு தரப்பு அதிமுக ஆட்சியில அம்மாங்கிற பேர்ல 20க்கும் மேற்பட்ட திட்டங்கள் இருந்துச்சு. அது யாருடைய பேருன்னு தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதை எதிர்க்காத சி.வி. சண்முகம் இப்போ மட்டும் ஏன் எதிர்க்கிறாருன்னு கேள்வி எழுப்பியது. இதுக்கு பதிலளிச்ச சி.வி. சண்முகம் தரப்பு அம்மாங்கிறது ஒரு பொதுவான பேருன்னு சொன்னப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி சிரிச்சுக்கிட்டே ஆமாம் ஆமாம், தமிழ்நாட்டுல யார் வேணும்னாலும் அம்மாவா இருக்கலாம்னு சொன்னார். இந்த வார்த்தைகள் அரசியல் வட்டாரத்தில் பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அரசியல் சண்டைகளை நீதிமன்றத்திற்கு கொண்டு வரக்கூடாதுன்னு கூறி சென்னை உயர் நீதிமன்றத்தின் தடைக்கு இடைக்கால தடை விதித்தனர். அது மட்டுமில்லாம உள்நோக்கத்துடன் வழக்கு போட்டதாக கூறி சி.வி. சண்முகத்துக்கு 10 லட்சம் அபராதம் விதிச்சாங்க. அவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பத்தி பேசியப்போ அப்போ அபராதத்தை 20 லட்சமா ஆக்கட்டுமா?ன்னு நீதிபதிகள் கேட்டது அங்க இருந்தவங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. இந்த தீர்ப்பை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.